தம்பி ஓமண்ணா நான் மகாலட்சுமி நாகசுந்தரம் மன்னார் மாதர வித்திய ஒன்றியத்துல நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பெண்களது உரிமைகளுக்காக மாவட்டத்திலே நீண்ட காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய வேலைகளும் அதாவது பணியும் பார்த்தால் இந்த பெண்களது உரிமைகளுக்காக தான் நாங்க குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். அந்த வகையில மன்னார் மாவட்டத்துல நாங்கள் இப்ப பாப்பமாக இருந்தால் சடுதியாக இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதாவது துஷ்பிரயோகங்கள் சிறுமிகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. நிறைய கோர்ட்ஸுக்கு ஊடாக நிறைய இல்லங்களுக்கு நிறைய கேசுகளை பாரப்படுத்த வேண்டிய நிலைமையில இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே இன்றைக்கு கூடி இருக்கிறோம். என்னடா இது தொடரக்கூடாது. ஏனென்றா இது பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் இவ்வாறான பாலியல் துன்புறுத்தல்கள் அபியூஸ்கள் நடக்குது என்று சொன்னால் உண்மையிலே இது அரசு இது உடனடியாக அரசுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இது உடனடியாக தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையா அரசு பார்த்து இந்த கடந்த காலங்கள்ல இவ்வாறான அபியூஸ்கள் இன்றைக்கு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல தேங்கிய வண்ணம் இருக்கிறது. அதுகளுக்கும் புரிதப்படுது. இன்றைக்கு அரசு பெண்களோடு சிறுவர்களோட உரிமைகளை பாதுகாப்பதற்காக நிறைய பொறிமுறைகளை உருவாக்கி இருக்குது. ஆனா அந்த பொறிமுறைகள் எந்த அளவுக்கு செயற்படுகிறது என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரத்துல சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கின்ற நீதித்துறை போலீஸ் உத்தியோகத்தர்களும் இதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்றதையும் நான் கேட்டுக்கொண்டு சொன்னா இது ஒரு சிலர் தான் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்களே ஒழிய ஆனா அநேகமான பெரும்பான்மை சிங்கள மொழி பேசுகின்ற எங்களுடைய சகோதரிகள் அனைவரும் இதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கணும். இன்றைக்கு கொழும்புல கூட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இதே நேரத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது. அதே நேரத்தில் அனுராபுரத்தில் நடக்கும் மாவட்டங்களிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அதுல சிலர் ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பது வளமையான விஷயம். ஆனா பெரும்பான்மையோர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் தான். அமைச்சர்களோ அரசோ கருத்து தெரிவிக்கிறத விட இந்த சட்டத்துறை தான் நீதித்துறை தான் இதுக்கு சரியான ஒரு தண்டனையை வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. எனவே அவர்கள் தான் இது வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னா இது தொடர்பாக நாங்க நிறைய போராட்டங்களை பெண்கள் அமைப்புகள் இது புஷ் பண்ணுவதன் மூலம் தான் அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப்பட்டதை நான் எடுப்போம். லஞ்சம் வெளியிட்டால லஞ்ச ஊழல் எடுத்துக்கிட்டு ஆண்கள் சார்பாக ஆணாதிக்க சிந்தனையோடு போலீஸ் நிலையங்கள் செயற்படுவதை முற்று முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி சிறுவர் நன்னடத்தை அதிகார சபையோ அல்லது தேசிய சிறுவர் சிறுவர் பாதுகாப்பு சபையோ அவங்க ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளை எல்லாம் உடனடியாக முடிவுக்கு இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இந்த சிறுவர்களுடைய பாலியல் துன்புறுத்தல் அல்லது பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் இந்த வருடத்துடனே அது முடிவுக்கு வரும் நாங்க நம்புறோம். இந்த போராட்டம் முடிவில்லை, இது ஆரம்பம் என்றதை நாங்க தெரிவித்துக் கொள்றோம். 2022 இருந்து 2018 வரைக்கும் 448 வழக்குகள் அதாவது
ஆன்மீக தலைவர் என்ற வகையில ஆன்மீக தலைவர்ன்றது நாங்க கடவுளுக்கு அடுத்ததாக நாங்க அவங்கள ஒரு அப்படி சொல்லவும் கூடாது. எங்க மதத்துல அவங்க கண்ணியத்துக்குரிய, நம்பிக்கைக்குரிய, பாதுகாப்புக்குரிய அந்த உறவுகள் இந்த மாதிரியான எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் நடந்து கொள்றது எங்களுடைய சமூகத்துக்கு பாரிய வேதனையும் கவலையும் ஏற்படுத்துது. இதுதான் கடைசியானதா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த போராட்டம் இன்னும் வெடிக்கும். இதுக்கு மேலாவும் தேசிய மட்டத்துல நாங்கள் கட்டாயமாக இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்பது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதாவது பாதிக்கப்பட்டவரை, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தியவரை ஜெயில அனுப்பிவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு சேர்த்துதான் இந்த நாட்டு சட்டம் ஆயிடுச்சு. 2 லட்சத்தை கொடுத்தா அந்த பாதிப்புகளும் உள ரீதியான பாதிப்புகளும் அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்கு யாரு பொறுப்பு? அரசாங்கமே பொறுப்பு. அந்த உலகளம் மட்டுமல்ல, கல்வி வரைக்கும் அவர்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையாக சொல்லுகிறேன்.